ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹூப் ஸ்டிச் தான். ஸோ நம்ம ப்ளவுஸ்க்கெலாம் வைப்போம்ல கொக்கி. ஸோ இந்த கொக்கி தெரியுதா, இந்த கொக்கி. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து பட்டன், அதாவது ஜென்ஸ் சட்டைக்கு இதுக்கெல்லாம் வைப்போம். அதேமாதிரி சின்ன பிள்ளைங்க ட்ரெஸ்ஸுக்கும் பட்டன்ஸ் வைக்கிறா தான் வைப்போம். ஸோ இந்த பட்டன் ஸ்டிச்சும் எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கிளாத் எடுத்து அதை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அந்த ஃபோல்டு பண்ணி போட்ட அந்த கிளாத்தை டபுளாக இருக்கா, ஸோ இந்த கிளாத்தில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஊசி நூலை வந்து 4ஆக கோர்த்துக்கிறணும். அதாவது இதை மாதிரி ஒன் சைடு, இந்த சைடு ரெண்டு த்ரெட்டு, இந்த சைடு 2 த்ரெட்டு அப்படின்ற மாதிரி மொத்தம் 4ஆக கோர்க்கணும். கோர்த்து நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு கிளாத் எடுத்து அந்த கிளாத்தில் அடிப்பக்கத்துலேருந்து ஊசி மேலே எடுக்கணும். ஓகேவா? இப்படி கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஹூக் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எப்படி வைக்கணும்னா, இந்த கொக்கி மாதிரி மேலே இருக்கா, இந்த கொக்கி மாதிரி உள்ளது வந்து மேல் பக்கமாக வச்சு, இப்போ அந்த ஊசி கோர்த்துருக்கோம்ல அந்த இடத்துல இப்படி வச்சு உள்ளே கூடி, அந்த ரவுண்ட் இருக்கா, ரவுண்டுக்கு உள்ளே கூடி ஊசியை வெளியே எடுக்கணும். ஸோ ஒரு நாட் எடுத்தாச்சு. இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக அதை பிடிச்சிட்டு அந்த நம்ம குத்தணும் தெரியுமா, அதுக்கு வெளிப்பக்கம், அந்த ரவுண்டுக்கு வெளிப்பக்கத்துலேருந்து திரும்ப உள் பக்கமாக குத்தணும். இதே மாதிரி 5 டைம்ஸ் எடுக்கணும். ஒரு நாட் போட்டோமா, இது செகண்டு. அடுத்து இது 3ஆவது. ஸோ இதே மாதிரி 5 நாட் போடணும். 5 நாட் போட்டோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ளவுஸ் வந்து நம்ம இப்போ தைச்சிட்டு ப்ளவுஸ் கொக்கி வைக்கிறோம் அப்படின்னா, அந்த கொக்கி வந்து எவ்வளோ இழுத்தாலும் வெளியே வராத மாதிரி நம்ம டைட்டாக வந்து வைக்கணும். ஸோ அதுக்கு தான் 5 ரவுண்டு வந்து நம்ம இதை மாதிரி சுற்றி எடுத்தோம்னா அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி உங்களுக்கு ரொம்ப கேப் தெரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் வந்து நம்ம 4 லேயராக அந்த நூல் வைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்டிஃபாகவே நின்றுக்கிறோம். ஓகேவா? இதான் பாருங்கள், ஒரு தடவை தானே நம்ம கொடுத்தோம், ஒரு சைடு தான் கொடுத்துருக்கோம், ஆனால் இது வராது, டைட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி அதே நேர் லெவலில் வச்சுட்டு இப்போ என்ன செய்யணும்னா, பாருங்கள், இந்த இடத்துல நம்ம இப்படி உள்ளே விட்டு அடுத்த ஹோலுக்கு எடுக்கணும். அடுத்த ஓட்டைக்கு உள்ளே கூடி எடுக்கணும். ஓகேவா? இப்படி எடுத்தோம் அப்படின்னா இப்போ இங்கே இந்த ரவுண்டு நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ரவுண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த ரவுண்டும் அதே மாதிரி 5 டைம் எடுக்கணும். 5 டைம் உள்ள நூலை கோர்த்து இழுக்கும்போது நம்மளுக்கு வந்து 2 சைடும் டைட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து ஹூக்கு வந்து டக்குன்னு நூலை விட்டு வெளியே வராது. ப்ளவுஸ்லேருந்து ஹூக்கு வந்து கலண்டு வராது. ஸோ நம்மளுக்கு வந்து டைட்டாக இருக்கும், அந்தும் போகாது, ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். பாருங்கள், இன்னும் 2 டைம்ஸ் இருக்குது. போட்டுட்டு அடுத்து எப்படி மேலே போகிறதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு சொல்கிறேன். 4 and 5 இந்த ஸ்டெப்பு இப்படி உள்ள கூட எடுத்துடுறாங்களா, எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, திரும்ப இந்த சென்டரில் உள்ளே விடுங்க. உள்ள சென்டர்லனாலும் சரி, இல்லை இந்த சைட்லேருந்து இப்படி உள்ளே விட்டு நேராக இந்த மேல் பக்கத்துக்கு எடுக்கணும். அதாவது கொக்கியோட மேல் பக்கம் தெரியுதா, இதாக இருக்குங்களா? ஸோ இதை மாதிரி மேல் பக்கமாக எடுக்கணும். இது எதுக்குன்னா, நம்ம கொக்கி போடும்போது இங்கே பாருங்களேன், கீழ் பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்குது, மேல் பக்கம் இப்படி தூக்கிக்கிட்டு இருக்கா. ஸோ இது வந்து நம்மளுக்கு கிளாத்தோட ஒட்டி நிற்கணும். அதுக்காக இப்படி மேல் பக்கமாக குத்தி இந்த அடிப்பக்கம் இது வழியாக இப்படி எடுக்கணும். ஓகேவா? இப்படி உள்ளே கூடி எடுத்து இந்த இடத்துல 3 தடவை, அதாவது வந்து ரிட்டன் இப்படி குத்தணும். உள்ள ரிட்டன் இப்படி விட்டு இந்த சைடு எடுக்கணும்.
ஸோ இப்படி நம்ம 3 தடவை எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும், மேல் பக்கம் ஸ்ட்ராங் ஆயிரும். ஸோ ஒரு டைம் குத்தியாச்சா? ஸோ 2வது டைமு இப்போ உள்ளே எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்துட்டு 2வது டைம் இப்படி விடணும். அடுத்து 3வது ரவுண்டு. ஸோ விட்டு எடுத்துட்டோமா? விட்டு எடுத்துட்டு இப்போ என்ன செய்யணும்னா, இந்த லாஸ்ட்டில் இப்படி உள்ளே கூடி இங்கே கொண்டு வரணும். இங்கே கீழே இங்கே பாருங்கள், இந்த ரவுண்டு நம்ம போட்டோமா அந்த இடத்த கொண்டு வந்துடணும். கொண்டு வந்துட்டு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இங்கே தான் இப்படி தெரியுது, ஓகேவா? நூல் வந்து சைடில் எங்கிட்ட நம்ம இழுத்தது தரல, பின்பக்கம் மட்டும்தான் நம்மளுக்கு இப்படி இருக்கும். ஸோ இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த இடத்துல இப்படி கீழேருந்து கொஞ்சம் சின்ன அமௌண்ட் ஆஃப் கிளாத் எடுத்துக்கணும். கிளாத் எடுத்து இப்படி லைட்டாக குத்திட்டு பாருங்க, இப்படி சின்ன அமௌண்ட் ஆஃப் கிளாத் எடுத்து இப்படி குத்தி அதில் வந்து இந்த அடிப்பக்கம் இருக்கும் தெரியுமா, ஊசியோட முனையில் கிளாத்தில் அடிப்பக்கம் இருக்கும் தெரியுமா, அந்த த்ரெட் எடுத்து இப்படி ஒரு 3 டைம்ஸ் இல்லை 2 டைம்ஸ் இப்படி சுற்றி இழுத்து இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இதை வந்து நம்ம இப்படி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நாட் வந்து நீட்டாக விழுந்துடும். பார்த்தாங்களா? நாட் போட்டதே தெரில, இந்த ரவுண்டுக்கு பக்கத்தில் உள்ள மாதிரியே தான் இருக்குது லைனு. ஸோ அவ்வளோதான். இந்த ஹூக் ஸ்டிச் வந்து அவ்வளோதான். இது மாதிரி சிம்பிளாக கீழே 5 டைம்ஸ் ரவுண்டை சுற்றி போடணும். மேலே வந்து 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வந்து நம்ம வந்து ஹூக்கு வந்து கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக, தூக்கிட்டு வராமல் இருக்கிறதுக்காக அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போடணும். 3 டைம்ஸ் வந்து போடணும். ஸோ அடுத்து அதே மாதிரி த்ரெட் எடுத்து நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பட்டன் ஸ்டிச் வந்து இதே மாதிரி தான். இதுக்கு பக்கத்தில் வந்து ஹூக் ஸ்டிச் போட்டிருக்கோமா, அதுக்கு பக்கத்துலேயே வச்சு போடுவோம். இப்போ பட்டனை இப்படி எடுத்து வைக்கணும், ஓகேங்களா? பட்டன் இப்படி வச்சுட்டு அடிப்பக்கத்துலேருந்து நம்ம வந்து இந்த ஒரு ஹோல் வழியாக நம்ம வெளியே எடுக்கணும். பார்த்துங்களா? ஹோலுக்கு உள்ளே கூடி வெளியே எடுக்கணும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து நாட்டு வந்து கீழ்ப்பக்கமாக போயிடும். அதாவது சட்டைக்கு எதுவும் வச்சோம்னா உள் பக்கமாக போயிடும் நாட்டு. ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து எடுத்து இப்படி க்ராஸாக இந்த இருக்கா 4 ஹோல் இருக்குது, 4 ஹோலில் க்ராஸாக வைக்கணும். க்ராஸாக வந்து இப்படி வந்து இந்த ஹோலில் குத்தணும், ஓகேவா? இப்போ இந்த ஹோலில் குத்திட்டு நம்ம எடுக்கும்போது இந்த பார்த்தீங்களா க்ராஸாக வந்திருக்கா? ஸோ இதே மாதிரி திரும்ப அதே மாதிரி ஒரு 5 டைம்ஸ் வந்து நம்ம குத்தணும். 5 டைம்ஸ் மேலே கூடி எடுத்து அடுத்து கீழே கூடி விட்டுறணும். கீழே கூடி விட்டு அப்புறம் திரும்ப அதே மாதிரி எடுக்கும்போது 2 ஹோல் வந்து நம்ம ஃபில் பண்ணிடுவோம், ஓகேங்களா? 2 ஹோல் ஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல மட்டும் ஸ்ட்ராங் இருக்கும். ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து பட்டன் வந்து சுற்றும். ஸோ அதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னா, திரும்ப இந்த சைடு 2 ஹோல் வந்து ஃப்ரீயாக இருக்கா? ஸோ அந்த ஹோலையும் நம்ம இதே மாதிரி ஸ்டிச் பண்ணணும் க்ராஸாக. 5 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணியாச்சா? ஸோ இப்போ என்ன செய்யணும்னா, இப்போ பக்கத்தில் கூடி, அதாவது அடியில் கூடி பாருங்கள், லைட்டாக குத்தி பாருங்கள், இந்த இருக்கா ஹோலு. ஸோ இந்த எம்டி ஹோலில் வந்து நம்ம இப்படி மேலே எடுக்கணும். எடுத்துட்டு திரும்ப அதே மாதிரி 5 டைம்ஸ் வந்து இங்கிட்டோம் சேம் ப்ராசஸ் தான். 5 டைம்ஸ் வந்து நம்ம அடியில் கூடி விட்டு மேலே கூடி எடுத்துகிட்டு 2வது அடியில் கூடி விட்டு எடுக்கணும். ஸோ இப்படி 5 டைம்ஸ் நம்ம பண்ணும்போது 10 டைம்ஸ் ஆயிடுச்சா? ஸோ 10 டைம்ஸ் வந்து நம்ம கொடுக்கும்போது அந்த கிளாத்தில் வந்து நம்மளுக்கு வந்து பட்டன் வந்து அந்த கிளாத்லேருந்து வெளியே வராது, பிஞ்சு வராது, த்ரெட்டு அந்து போகாது. ஸோ இதை மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இது வந்து சிம்பிள் தான். ஸோ ஒரு சிலர் வந்து இப்படி க்ராஸாக வைக்காமல் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வைப்பாங்க, ரெண்டுமே நேராக வைப்பாங்க. அப்படி உள்ளதும் நல்லது தான். ஸோ ரெண்டுமே ஒரே மெத்தடு தான். 5, அதாவது இப்போ நம்ம வந்து 4 லைன் வந்து த்ரெட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 4 லைன் இல்லை 2 லைனு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த 5 வந்து 10 டைமாக நீங்கள் சுற்றணும். ஸோ அதே மாதிரி எடுத்துகிட்டு கீழே எடுத்து நம்ம இதை மாதிரி தைச்சிருந்தோமா, ஸோ அந்த இடத்துல இப்படி நூலை வச்சு 3 டைம் சுற்றிருக்கேன். இங்கே பாருங்கள், திரும்ப சுற்றி காட்டுறேன். இதை மாதிரி இந்த ஹோலில் கிளாத்தோடு சேர்த்து இப்படி உள்ள கூடி எடுத்துகிட்டு இந்த கிளாத்தோடு ஒட்டி இருக்கிற நூல் எடுத்து இப்படி 3 தடவை சுற்றி
நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டாச்சுன்னா நம்ம பட்டன் வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஓகேவா? ஹூக் போட்டது அப்புறம் வந்து பட்டன் ஈஸி தான். அடுத்து நெக்ஸ்ட்டு என்னதுன்னா கரெக்டாக கட் பண்ணிவிட்டு அடுத்து என்னென்னா நம்ம வந்து ப்ளவுஸுக்கெல்லாம் ஒரு சிலர் வந்து நம்ம பட்டன் ஹூக் போடுற மாதிரியே நடுவில் வந்து இது மாதிரி கோடு மாதிரி இருக்கும். அதில் வந்து கொக்கி வச்சு நம்ம போடுற மாதிரி செட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இப்போ உள்ள மாடலு முதைய அது மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதை மாதிரி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ என்ன செய்யணும்னா நம்ம ஜஸ்ட்டு அடி பக்கத்தில் ஊடி எடுத்து ஒரு 4 லைன் இதை மாதிரி நேராக 4 தடவை இப்படி எடுக்கணும். ஓகேங்களா? 4 தடவை இப்படி எடுத்து லூப் ஸ்டிச்சு. ஸோ இதை மாதிரி 4 தடவை எடுத்து அந்த இடத்த வந்து கொஞ்சம் லைன் பை லைனாக 4 தடவை எடுக்கும்போது கொஞ்சம் நேராக வரும். ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு வந்து அந்த கொக்கி உள்ளே போகிற மாதிரி செட் ஆகிக்கிறோம். ஓகேவா? கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு தான் நான் 4 லைன் உள்ள த்ரெட்டாக போட்டு நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ என்ன செய்யணுன்னா 4 தடவை போட்டாச்சா? ஸோ இந்த இதில் என்ன செய்யணுன்னா இப்படி நம்ம போட்ட அந்த நூலை எல்லாத்தையும் இப்படி லைட்டாக இலக்கி கொடுத்துக்கிறணும். லைட்டாக ஆட்டி கொடுத்துட்டு இப்போ என்ன செய்யணுன்னா இப்படி நம்ம எடுக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்படி எடுக்கிறோமா? ஸோ இப்படி எடுக்கும்போது இந்த த்ரெட்டு வந்து அடிப்பக்கமாக இருக்கக்கூடாது. இந்த த்ரெட்டு இப்படி இருக்குன்னா நீங்கள் என்ன செய்யணுன்னா இந்த த்ரெட்டுக்கு உள் பக்கத்தில் ஊடி இப்படி எடுக்கணும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து அந்த த்ரெட்டு வந்து வெளியே தெரியாமல் இருக்கும். அதுக்காக இப்போ அடிப்பக்கத்தில் ஊடி விட்டு இந்த நூல் வந்து இப்படி மேல் பக்கமாக இருக்கணும். ஊசி வந்து உள் பக்கமாக வந்துடணும் நம்மக்கிட்ட. ஸோ இப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த நாட் வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து கொக்கி உள்ளே போகும். ஓகேங்களா? பார்த்தீங்களா? எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நான் அந்த கொக்கி வந்து உங்களுக்கு லாக் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? நான் எதுக்கு இப்படி எடுக்கிறேன்னா த்ரெட்டு முடிஞ்சிடுச்சு. ஸோ அதனால் மேலே கூடி உள்ளே கூடி விட்டு எடுக்கிறேன். இப்போயும் அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், நான் அப்போ தான் விட்டு எடுத்திருக்கேன். அவங்க பார்க்க வித்தியாசமாக தெரிஞ்சிருக்கும். மேல் பக்கம் நூல் உள் பக்கமாக தான் நான் ஊசி வச்சு எடுக்கிறேன். ஸோ இப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு நூல் வந்து தென்னி வராது. ஸோ இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா கீழ்ப்பக்கமாக விட்டு நாட் போட்டுக்கோங்க. கீழ்ப்பக்கமாக விட்டு நாட் போடும்போது நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறோம். நாட் வந்து மேல் பக்கமாக வந்துச்சுன்னா அசிங்கமாக தெரியும். ஸோ அதனால் கீழ்ப்பக்கமாக விட்டு நாட் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து தெரியாது. இப்போ கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அந்த நாட் போட்டோம் தெரியுமா, ஹூக்குள்ளது. ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு மாட்டி காட்டுறேன். ஹூக் போட்டதா? ஸோ இதை வந்து இப்படி நம்ம உள்ளே கூடி எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக உள்ளே போய் மாட்டிக்கிறோம். இதை பார்த்துங்களா? தெரியுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக உள்ளே போய் மாட்டிடுச்சா? ஸோ இதை மாதிரி தான் ஒரு சிலர் வந்து கேட்பாங்க, இந்த மாடல் எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு. ஸோ இந்த மாடலில் நம்ம வைக்கிறதும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதும் நம்மளுக்கு நல்லது தான். அதே மாதிரி ப்ளவுஸுக்கு வந்து நம்ம மிஷின் மூலியமாகவும் த்ரெட்டுக்கு வந்து இது மாதிரி செய்வாங்க. ஸோ அதுவும் நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் நான் சொல்லித்தரேன். ஸோ ஹூக்கு, பட்டனு, அப்புறம் வந்து அதோட ஹோலு. ஸோ 3 ஸ்டிச்சுமே எனக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கிளாஸ் 2வது பார்ப்போம்.